இப்போ சுட சுட இட்லியோட வாழை இலையில போட்டு நம்ம வெங்காய சாம்பார், ஹோட்டல் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து கப்பில் கோரி ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி தான் கடகடான்னு ஊற்றுவாங்க ஹோட்டலில். சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாங்க. டேஸ்டியான டிஃபன் சாம்பார் வச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெய் சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஹோட்டலெல்லாம் நம்ம போயாச்சுன்னாக்கா சின்ன சின்ன ஹோட்டல்களில் சாம்பார் வந்து ஜக்கில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கடகடன்னு ஊற்றுவாங்க இட்லி மேலே. அதை நல்லா குழப்பி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாம்பார் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே டிஃபன் சாம்பார், ஹோட்டல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் சாம்பார் பண்ணதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம சீக்ரெட்டாக ஒரு மசாலா அரைச்சி போட போகிறோம் அந்த சாம்பாருக்கு. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். ரேஷன் பருப்புங்க. சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கடையில் வாங்குற பருப்போட ரேஷன் உள்ள பருப்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் பாருங்க. சாம்பார் வந்து குழ குழான்னு நல்லா திக்காட்டு கொடுக்கும். அந்த மாதிரி பருப்பு தான் இது. சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க, போதும். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க. கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா எந்த பச்சை வாடையும் இருக்காது. நிறைய பேர் வந்து ரேஷன் பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. அந்த ரேஷன் பருப்பு வந்து பச்சை வாடை அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரேஷன் உள்ள பருப்பு வந்து பச்சை வாடை அடிக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிடணுங்க. நல்லா கையை போட்டு பிசைஞ்சிடணும். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாடையே இருக்காதுங்க. நிறைய பேர் இதான் பண்ணுவாங்க. உப்பு போட்டு கழுவாமல் ரேஷன் அலசி வச்சுருவாங்க. அந்த பச்சை வாடை அடிக்கும். அதுக்காண்டி இந்த ரேஷன் பருப்பு வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு பிசைங்க. இந்த பச்சை வாடையே இருக்காதுங்க. உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பிசையணுங்க. நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஆனால் நல்லா திக்காக இருக்கும் சாம்பார் வந்து. நம்ம கடையில் வாங்குற பருப்போட இந்த பருப்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அவிச்ச உடனே நிறைய சாம்பார் வைக்கலாம். 1 டம்ளர் போட்டோம்னா நிறைய சாம்பார் வருங்க நமக்கு. நம்ம பிசையும் போது இந்த மாதிரி வரணுங்க. நல்லா அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துட்டேன்னா உப்பு போட்டு உங்களுக்கு பருப்பு வந்து சூப்பராக இருக்கும். சாம்பார் டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு. அதனால் ரேஷனில் கிடைக்க பருப்பு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாம்பார் வைங்க. இப்போ இது நல்லா 2-3 மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடணுங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்க. அடுப்பெல்லாம் கழுவி எடுத்து இதான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த வெள்ளியாக இருந்தாலும் நல்லா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுப்பை ஆன் பண்ணுங்கள். எந்த குறையும் வராதுங்க நமக்கு. இந்த சாம்பாருக்கு வந்து தனியாட்டு ஒரு மசாலா அரைச்சி போடணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு வந்து 4 விசில் விட்டுருச்சு. 4 விசில் பருப்பு விட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேவையான பொருட்கள் வந்து ஒரு 7-8 காஷ்மீர் மிளகாங்க. கலர் காண்டி காஷ்மீர் மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டரிசி, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளிங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாக விதைங்க. இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த சாம்பாருக்கு சீக்ரெட் மசாலாவே இதுதான். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க.
தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டாங்க. நம்ம தக்காளி போட்டதுனால அதில் உள்ள தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. பருப்பு வந்து நல்லா ஏறு இறங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக அவிஞ்சிருச்சு. ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. பருப்பு கிடக்கதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிசம் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறமா ஜீரகம் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 3ங்க. எல்லாம் பொரியிட்டோம். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடலாம். பச்சை வாடை போக கொஞ்சம் வதக்கிக்கிடணுங்க. தக்காளி மிளகாய் எல்லாம் பச்சை வாடை போகணும். அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கங்க. மசாலா எல்லாம் பச்சை வாடை போயிருச்சுங்க. இது நம்ம இதில் வந்து காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிருச்சுங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டை குட்டையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் இந்த மசாலாவோட வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க. வெங்காய சாம்பாருக்கு வந்து வெங்காயம் தான் அதிகமாக போடணும். ஹோட்டலெல்லாம் இது வெங்காய சாம்பார்னு சொல்லுவாங்க. அதனால் வெங்காயம் 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம காய்கறி எதுவுமே ஆட் பண்ணலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புளி தண்ணிங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டிருக்கேன். லைட்டாக கரைச்சிக்கோங்க. லைட்டாக புளி கரைச்சாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்ல வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை வடை போயிடுச்சு. நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடா கடான்னு பருப்பை ஊற்றும்போது சாம்பார் வந்து நல்லா திக்காயிருங்க. குக்கரை கொஞ்சம் கழுவி நம்ம ஊற்றிடலாம். சும்மா அப்படி பார்க்கையிலே எப்படி தகன்னு இருக்கு பாருங்க சாம்பார் வந்து. இதுதாங்க ஹோட்டல் சாம்பார். ஹோட்டல் வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காணுமான்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ரெண்டு உப்பு காணாது, 2 உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை தழையும் மல்லித்தழையும் போட்டு கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் அது சும்மா தகன்னு கொதிச்சு வந்தாச்சுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணணுங்க. வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு.
ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி விட்டுருச்சு. ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ சுட சுட இட்லியோட வாழை இலையில் போட்டு நம்ம வெங்காய சாம்பார், ஹோட்டல் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து கப்பில் கோரி ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி தான் கடகடான்னு ஊற்றுவாங்க ஹோட்டலில். சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாங்க. டேஸ்டியான டிஃபன் சாம்பார் வச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஹோட்டல் சுவையில் வெங்காய சாம்பார் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம குழப்பி சாப்பிட்டோம்னா தேனாமிர்தமாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.